நடுத்தர குடும்பம் எல்லோரையும் வரவேற்பது நடுத்தர குடும்பம் மீண்டும் உங்கள் ஆதரவு அதை தரணும் தினமும் மீண்டும் உங்கள் நல்லுறவு அது தொடரும் தினமும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் க்ளீனிங். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறது க்ளீனிங் ரிலேட்டடாக போடுங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்குறீங்க. ஏன்னா க்ளீனிங் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கிறதில்ல. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா நம்ம பார்க்குறது, மெயினாக ஹோம் மேக்கர் பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா அது க்ளீனிங் தான். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வீடியோ தான் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது. மோஸ்ட்லி நானுமே இந்த மாதிரி கண்டென்ட் தான் அதிகமாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால அதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அப்பப்போ நான் வீடை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எப்போல்லாம் எனக்கு முடியுதோ அப்போல்லாம் வந்து டஸ்டிங் பண்ணுறது, ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி க்ளீனிங்கை வந்து ஒரு ரொட்டீனாகவே நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டைம் நான் எதுக்காக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நாங்கள் சடனாக பார்த்திங்கன்னா வந்து திருப்பாம்புரம் கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ இன்னுமே நான் ஷேர் பண்ணல. அந்த கோயிலுக்கு போயிட்டதால் எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த டைமே கிடைக்கல. மறுநாள் வந்து கொடியேறுது அப்படின்றதுனால க்ளீன் பண்ணவே முடியல. சரி பரவாயில்ல, மதியத்துக்குள்ளே எப்படியாவது இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்ருக்காத, லைட்டாக க்ளீன் பண்ண, சும்மா மாப் மட்டும் போட்டு விடு, ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பும் வந்து டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக ஓரளவுக்காவது க்ளீன் பண்ணணும், இல்லைனா எனக்கு அது திருப்தியாகவே இருக்காது அப்படிங்கிறதுனால என்ன வேணால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து டக்குன்னு க்ளீனிங் எல்லாத்தையும் நான் வந்து முடித்தேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட்லாம் நான் வந்து துவைக்க போட்டுருவேன். மிஷினில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா க்ளீனிங் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். துவைக்க போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டஸ்டிங் பண்ணுற வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டடை அடிக்கிறதெல்லாம் வந்து பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. நான் பெருக்கும் போதே அப்பப்போ அதை பண்ணிவிடுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நின்றுக்கிட்டே ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். இல்லைனா அந்த மாதிரி கட்டிலில் ஸ்டூலில் அந்த மாதிரி ஏறினாலே ரொம்ப ஈஸியாக தொடப்பம் வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய சிஸ்டர் கூட கேட்பாங்க, என்ன சிஸ்டர் க்ளீன் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்டா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி நம்ம யோசிக்கிறதுனால மட்டும்தான் அப்படி நமக்கு தோணும். அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்க இடம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து வேலை செஞ்சு பாருங்களேன். அது உங்களுக்கே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கடத்தில் வந்து உங்களுக்கே வந்து எங்கேயாவது ஒரு குப்பை கிடந்தால் கூட கோவம் வரும், எங்கேயாவது டஸ்ட் இருந்தால் கூட ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே அதை பார்க்கும்போது ஒரு இரிட்டேட் ஆகும். ஏன்னா க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து நம்மளை சுற்றி இருக்க இடம் வந்து அழகாக இருக்கும்போது நம்ம மனசும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே சரி. மெயினாக பாருங்களேன், அந்த ஹோம் மேக்கர்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம சுற்றி வரோம். அப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்க இடமாவது அட்லீஸ்ட் வந்து பார்க்க நீட்டாக க்ளீனாக அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. அப்படி ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நிறைய அது ஹெல்ப் பண்ணும்ல. அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க இடத்த வந்து ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் நினைக்கிறேன்.
நானுமே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் க்ளீன் அப்படின்லாம் பண்ணலை. அப்படியே வீட்டையே தலைகீழாக மாற்றிட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணேன். ஏன்னா டீப் க்ளீனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து போட்டு பண்ணுவாங்க. அப்படியே ஒரே நாளில் நான் இதை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லலாம் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணவே மாட்டோம். அந்தளவுக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து க்ளீனிங்லாம் பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா, க்ளீனிங்கிறத வந்து என்னைக்காவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், இல்லை வருஷத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு நாள், அந்த மாதிரி டீப் க்ளீனிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் நம்ம ரெகுலர் ரொட்டீனில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய கான்செப்ட். டெய்லி ரொட்டீனில் நான் வீடை பெருக்கிறேன்னா அப்போ லைட்டாக நான் டஸ்டிங் பண்ணுவேன். எங்கெல்லாம் ஒட்டடை இருக்கோ அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது மாதிரி ரெகுலராக வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கக்குள்ளே எனக்கு டைம் கிடைக்குதா, டெய்லி வந்து ஏதோ கொஞ்சம் நேரம் கூட நமக்கு கிடைக்காம இருக்காது. கண்டிப்பாக நமக்கு வந்து சமைச்சு முடிச்சுட்டு நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, அப்போ ஜாலியாக வந்து க்ளீனிங்கை நான் வந்து பண்ணுவேன். இல்லை எனக்கு எப்போவாது ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா, அந்த டைமில் நான் வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமை வந்து நான் வந்து பயன்படுத்திப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அது ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஐயோ இதெல்லாம் செய்யணுமாங்கிற அந்த மைண்ட் செட்டும் வராது. நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுவே நீங்கள் இழுத்து போட்டு மொத்தமாக பண்ணும்போது தான் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். ஸோ லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலில் ரெகுலர் ரொட்டீனாக அதை மாற்றிக்கணுமே தவிர அதை வந்து ஒரேடியாக என்னைக்காவது ஒரு நாள் இழுத்து போட்டு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயமா வச்சுக்கூடாது. அந்த டிவி யூனிட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பழைய புக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதையும் வந்து முடிச்சிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லா பொருளையும் எடுத்து ஓரமாக போட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்து போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து கிச்சனுக்கு இந்த பூஜை ரூம் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஹாலில் வந்து அந்த ஷெல்ஃப் மட்டும் ஆல்ரெடி வந்து எப்போவுமே அது க்ளீனாகவே நான் வைப்பேன். நான் சொன்ன மாதிரி எப்போல்லாம் பெருக்கிறனோ அப்போல்லாம் டஸ்ட்டு மாதிரி இருந்துச்சுன்னா தொடச்சி விடுவேன். ஏன்னா ஹால் அப்படிங்கிறனால ரொம்ப அப்படியே தெரியும்ல அசிங்கமாக, அப்படின்றனால அது எப்போவுமே க்ளீனாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி அதை லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாமே வந்து நல்லா தொடச்சி விட்டேன். ஈரத்துணி போட்டு நல்லா தொடச்சேன். எப்போவுமே வந்து அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ தொடச்சோம் அப்படின்னாலே ரொம்ப புதுசு போல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் இந்த பூஜை ரூமில் இருக்க அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து அப்போதைக்கு லைட்டாக நான் வந்து கழட்ட கூட இல்லை, அப்படியே லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் விட்டேன் அந்த டஸ்ட்டை மட்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. சரி மதியத்துக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கணும், ஈவினிங் வந்து விளக்கேற்றணும், நைட்டு சாமி வேறு வரும் தெருவில், அதனால் வந்து எனக்கு டைம் இல்லை. அப்படிங்கிறனால என்னால் முடிஞ்ச டைமில் என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு குறை தாங்க. என்னென்னா அந்த ஷெல்ஃப் மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கபோர்டு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா கிச்சன்லேயே அப்படியே இருக்கிறதுனால அது வந்து எப்படி சொல்கிறது, தனியாக தெரியல, அது அப்படியே ஒன்றா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது எனக்கு அவ்வளோ பிடிக்கவும் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்ருக்கோம். என்ன கொஞ்சம் செலவாகும், அது கொஞ்சம் நாள் கழித்து தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டேன். குத்து விளக்கு பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே ஏற்றுறதெல்லாம் இல்லை, எப்போவாக தான் ஏற்றுவேன். அப்படி ஏற்றாமல் அப்படியே விளக்கி மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சும்மா வச்சுருப்பேன் அந்த இடத்துல. அந்த மாதிரி வச்சுருக்கும்போது அதை அப்பப்போ தொடச்சி மட்டும் விட்டுருவேன். ஃபுல்லாக இப்போ ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா கோலம் அழகாக ஒன்று சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுருந்தேன் நேற்று நைட்டே. அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு அப்படியே செட் பண்ணி வச்சுட்டா இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் வீடு ஃபுல்லாக கூட்டி அள்ளணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து பண்ணிட்டு வரேன். ரூம்லேருந்து அந்த குட்டி ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்லேருந்து இங்கே ஃபஸ்ட்டு வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். அப்படி வர்றதுனால லாஸ்ட்டாக வந்து இந்த பெருக்கிற வேலையை தான் நான் வந்து பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு அப்புறம் வாசலை போயிட்டு கழுவி விடணும், அங்கே கொஞ்சம் க்ளீனிங், இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்க்கணும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன். அந்த பூஜை ரூம் அந்த கீழ் ஷெல்ஃபும் பார்த்திங்கன்னா கொஞ்சம்
மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. அதையும் வந்து நல்லா நீட்டாக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கூட்டி பெருக்கி அள்ளியாச்சு. லாஸ்ட்டாக வந்து மாப் போடுறது. மாப் வந்து ஒரு 2 டைம் திரும்ப திரும்ப போட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் போட்டு முடித்தேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் போட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு 2 டைம் திரும்ப திரும்ப மாப் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் துணி மட்டும் தான் மடிக்கிறது கிடக்கு. மற்றபடி எல்லாமே நீட்டாக சூப்பராக அழகாக மாற்றிட்டேன். பெட்ஷீட் வந்து காஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து பெட்டுக்கும் வந்து போட்டோம் அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் இந்த மாதிரி தண்ணி வந்து எப்போவுமே நல்லா வந்து பிடிச்சி ஊற்றி விட்டுருவேன். தண்ணி எப்போல்லாம் வருமோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா அலசி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும், சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். காற்று நல்லா அடிக்குமா, அதனால் கொஞ்சம் சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த நிலைவாசல் இருக்குல்ல, அது ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வாசல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறமா தான் நைட்டாக வந்து வெளியில் அங்கே வாசலில் போயிட்டு ஒரு கோலம் வந்து போடணும். அதுக்கு முன்னாடியே ஈவினிங் வந்து நான் வீட்டில் வந்து விளக்கேற்றி முடிச்சிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா சாமி வரத்துக்கு முன்னாடி வாசலில் போயிட்டு ஒரு கோலம் போட்டாச்சு. அப்படியே பக்கத்தில் தான் கோயில் தான், லைட் எரியுதில் பார்த்திங்கனாலே தெரியும். அப்புறம் சாமி வந்ததுக்கப்புறம் தீவார்த்தனெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு தூங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.